தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நினைத்தருளும். 1 சாமுவேல் 1:11. தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். நினைத்தருளும் என்பது ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒருவரால் மறந்து போகிறேன், என்னை மறவாமல் நினைத்தருளும் அல்லது மறக்காமல் நினைத்து கவனித்து உதவி செய்யும் என்று பொருள்படுகிறது. மேற்கண்ட வேத வாக்கியத்தில் அன்னாளின் இல்லாய்மையை நினைத்து ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ என எண்ணி என்னை மறவாமல் நினைத்தருளும் என்று கெஞ்சும் ஜெபம்தான் இந்த பகுதி. பிரியரே, நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், இல்லாய்மைகள், குறைவுகள், பிள்ளைகளின் நிமித்தம் வரவேண்டிய அவமானங்கள், போராட்டங்கள் மத்தியில் நம்முடைய குறைவுகளை நீக்கி நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் நம்முடன் இருக்கிறார். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, எனவே மிகுதியாக நெருக்கப்படுகிறாள். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் சாப்பிடாமல் கண்ணீரோடு வேண்டுதல் செய்வாள். ஒரு நாள் தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் தண்ணீரை போல ஊற்றி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள். தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணுகிறாள். பின்பு அவள் துக்க முகமாய் இருந்ததில்லை. காரணம், அவரிடம் அர்ப்பணித்ததால் அவர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரோவாக இருக்கிற தேவன் அவர் நம்முடனே இருக்கிறார். அவர் பொருத்தனையை அவ்வாறே நிறைவேற்றினாள். கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று கூறி சாமுவேல் என்று பெயரிட்டு அழைத்து ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறாள். அவளுடைய சிறுமையை நினைத்தருளி மேலும் 5 குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்தார். நாம் அந்த ஆண்டவரிடம் நம்மையும் ஒப்பு கொடுப்போமா? நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் சிறுமைப்பட்டு கருதுவதற்கு யாரும் இல்லையே, உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி பல நேரங்களிலும் அன்னாளை போல துக்க முகத்தோடு புலம்புகிறவர்களாய், அழுகிறவர்களாய், எங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரம் நொறுக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே காணப்படுகிறோம். ஆனாலும் மறவாத தேவன், நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.